இந்த உலகத்தில் அதிகபட்சம் அநேகர் சொல்லுகிற வார்த்தை, எனக்கு வேண்டிய திருப்தி உண்டாகவில்லை, எனக்கு வேலை இருக்கிறது திருப்தி இல்லை, குடும்பம் இருக்கிறது திருப்தி இல்லை, எத்தனையோ விஷயங்களிலே ஒரு முழு திருப்தி எனக்கு வரவில்லை என்று அநேகர் சொல்கிறதை நாம் கேட்டிருக்கிறோம் அல்லவா? நம்மை ஆண்டவர் திருப்தி படுத்துவேன் என்று சொல்லுகிறார். இனி நீங்கள் புறஜாதிகளுக்குள்ளே ஒரு இகழ்ச்சியாக இருக்கவே மாட்டீர்கள். இந்த திருப்தி எப்படி நமக்கு வரும்? கர்த்தர் சொல்லுகிறார், என் தானியத்தினாலும் என் திராட்சரசத்தினாலும் என் எண்ணெயினாலும் நான் உங்களை திருப்தி ஆக்குவேன். தானியம் என்றால் தேவன் நமக்கு கொடுக்கிற அந்த பலன். திராட்சரசம் என்றால் கர்த்தர் நம்முடைய உள்ளத்திலே கொடுக்கிற அந்த சந்தோஷம். எண்ணெய் என்று சொன்னால் தேவன் நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே நமக்கு தருகிற ஜெயங்கள், வெற்றிகள். வேதத்தில் எங்கு பார்த்தாலும் தன்னுடைய ஜனத்தை திருப்திப்படுத்துவேன், ஆசீர்வதிப்பேன் என்று தேவன் வாக்கு கொடுக்கும் பொழுதெல்லாம் திராட்சரசம், எண்ணெய், தானியம் இவைகளை கொடுத்துதான் ஆண்டவர் உங்களை திருப்திப்படுத்துவேன் என்று அடிக்கடி சொல்லுகிறதை நம்மால் பார்க்க முடிகிறது.